ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்சி ஃபேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சு. அதுக்கு பைப்பிங் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அடியில் லைட்டாக க்ளூ போட்டுட்டு த்ரெட்டை வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு 1/2 hour விட்டுடுங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கு நார்மல் ஷூயிங் த்ரெட் வச்சுட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கு மேலே ஸ்டிச் போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராது. இப்போ க்ளூ ட்ரை ஆகிடுச்சுன்னா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டிச்சஸ் போடுறேன். நீங்கள் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கும், ஸோ அதனால் வச்சு ஒரு ஸ்டிச்சு லாக் போட்டுட்டு மறுபடியும் ஒரு செயின் ஒரு லாக் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு டைம் வச்சுட்டா தெரியும் எத்தனை பீட்ஸ் வருதுன்னு. எனக்கு எம்போஸ்டாக வேணாம், ஃப்ளாட்டாக தான் வேணும் அப்படின்னா கீழே வந்து த்ரெட்டு இல்லாமல் நம்ம சிம்பிளாக வச்சு கூட இந்த மாதிரி லோட் ஸ்டிச் கொடு. இதை சுற்றிலும் வந்து இதை சுற்றி வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், சில்க் த்ரெட்டில் கொடுக்கலாம், இல்லை எனக்கு பீடில் தான் வேணும் அப்படின்னா பீட்லேயும் கொடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம். போட்டாலும் சரி, போட்டுட்டு அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம ஏதாவது தெரியாமல் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் அது தெரியாது. அதுக்காக தான் இந்த அவுட்லைன் கொடுக்கறது, ஈவன் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.